விஜோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீஸா எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பவுலில் ஒரு கப்பு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர், ஈஸ்ட் வந்து 1.5லேருந்து 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்துட்டு, ஈஸ்ட் சுகரில் தான் ஆக்டிவேட் ஆகும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கன் பீஸா நம்ம செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றிட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாவோ இல்லை வீட்டில் இருக்கிற மசாலா பொடி எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்குவோம். இதோட வந்து பெப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இது சேர்க்கலனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா வெறும் மிளகா பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே வந்து கேப்சிகம், வெங்காயம் வந்து பீஸாக்காக நான் ஸ்லைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் இது 3 பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. மேலே பாருங்க நுரைச்சி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மைதா மாவு வந்து 2லேருந்து 2.5 கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் வந்து இழுத்து நம்ம வந்து பிசையணும். அதை வேணுங்கிற சால்ட் நான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதோட கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல நீங்கள் பட்டரும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன்ஸ். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு பதத்தில், சப்பாத்தி மாவு சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நல்லா இழுத்து இதை நல்லா பிசையணும். திருப்பி ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி நம்ம இதை பிசையலாம். அது கையில் ஒட்டாமல் வரத்துக்காக நம்ம வந்து இதை பிசைகிறோம். நம்ம நல்லா இழுத்து நம்ம பிசையணும். இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக ஸ்டிக்கி டவ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு கிச்சன் டவல், நீட்டாக இருக்க கிச்சன் டவல் எடுத்து க்ளோஸ் பண்ணி நம்ம தள்ளி வச்சிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம திருப்பி எடுத்து நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸ் வந்து டபுளாக இருக்கும் நமக்கு. இப்போ பீஸா செய்யறதுக்கு இது கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ இதை திருப்பி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேனில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து பேனில் போட்டுக்கலாம். நம்ம எந்த பேனில் வந்து நம்ம செய்ய போகிறோமோ, பீஸா செய்ய போகிறோமோ, அந்த பேனை கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டவ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே வந்து நம்ம கையிலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபோக்கில் வந்து அங்கங்கே வந்து குத்தி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து பல்ஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம ஃபோக்கில் நம்ம வந்து குத்தி விடணும். அதுக்கப்புறம் வந்து பீஸா சாஸ் வந்து நமக்கு கடையில் விற்கும். இல்லைனா நான் வந்து இந்த பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இதை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 ஸ்பூன் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து
ஸ்லைஸ் சீஸ் இருக்குது நமக்கு கடையில் விற்கும் ஸ்லைஸ் சீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் 3 ஸ்லைஸ் நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஆனியன் கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கேப்சிகம் வந்து நம்ம அழகாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரிட்ஜில் இருக்கோ பாருங்கள், அந்த பொருள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த தடவை வந்து நான் கேப்சிகமும் ஆனியன் சிக்கன் இது 3 மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து அதுலேயும் எடுத்து நம்ம அங்கங்கே எல்லாமே வந்து பரப்பி வச்சுக்கலாம். வேணுங்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாதான் நமக்கு வந்து ஒவ்வொரு பைட்லையும் நம்ம கடிக்கும் போது அதில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நமக்கு பாருங்கள், நான் எல்லாமே நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சிடலாம் எல்லாத்துலேயும். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சீஸ் வந்து நமக்கு பார் சைஸில் கிடைக்கும். அதை வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம், திருவி விட்டுறலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ சீஸ், நிறைய சீஸ் வேணும் நீங்கள் நிறைய சீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் நல்லா திருவி விட்டுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து சீசனிங் போட மறந்துட்டேன் நான். இப்போ அதில் வந்து நம்ம இந்த பீஸா சீசனிங் போடலாம். இட்டாலியன் சீசனிங் இருக்குது கடையில், அதை நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் விலை கிடையாது, ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீசனிங் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே திருப்பியும் வந்து சீஸ் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ பேனில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து வைக்கணும். வச்சோம்னா நமக்கு வந்து 20 minutes கழிச்சு நமக்கு பீஸா ரெடி. பயங்கர டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் தான். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.